வணக்கம். நான் உங்க சிவகுமார். இன்ஸ்டாகிராமில் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து ஃபேஸ்புக்கில் தான் வந்து குவிஞ்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது வந்த பிறகு, இந்த டிக்டாக் போன பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தாங்க. இங்கே வந்து டிக்டாக் மாதிரி வீடியோ போடலாம், டிக்டாக் மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து குவிஞ்சிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைடில் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலைகள், சித்து வேலைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஐடியிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து வந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆயின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து பதிலுக்கு வந்து பேசினார். ஒரு 4 கான்வர்சேஷன் இந்த மாதிரி வந்து வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு 2-3 கான்வர்சேஷன் போன பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டாங்க, இல்லை ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு கேட்க நம்ம ஃப்ரெண்டுக்கு இல்லை நான் வந்து சிங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம் வித் வீடியோ கால், அதாவது என் கூட வந்து வீடியோ கால் பேச வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, சரி வீடியோ கால் தானே, சரி ஏதோ ஒரு பொண்ணு அதுவே வாண்டடாக வந்து பேசுகிறேன்னு, சரி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசுகிறாரு. அப்படி வந்து ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நியூட் வீடியோ கால் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து கேட்குறாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்காரு. ஜஸ்ட் வந்து வாட்ச் தான் பண்ணிருக்காரு. இவர் வாட்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி அந்த பொண்ணு அங்கே ட்ரெஸ் எல்லாமே நிர்வாணமாக இருக்காங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொண்ணே கிடையாது. ஒரு ஆபாச வீடியோவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப், அந்த கேமராவுக்கு பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் வந்து வச்சுட்டு அது வந்து பொண்ணா இல்லை வந்து இதில் ஒரு ஃபோனில் வரக்கூடிய வீடியோவான்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்க்குறாரு. வெறிக்கி வெறிக்கி பார்க்க என்னாச்சு அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் முடிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இவருக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அந்த சென்ட் பண்ணதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். இதில் பார்த்தேன் நீ வந்து எல்லாத்தையும் வந்து வச்சுருக்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்து டேக் பண்ணி வச்சுருக்க, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் டேக் பண்ணி வச்சுருக்க. ஸோ அந்த போஸ்டரில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பையனை வந்து வலுவாக வந்து மாற்றிட்டாங்க. அந்த பையனை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து மொழி முடிச்சாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் பெதிராயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே. போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா மான பிரச்சனை. நான் போனோம் அப்படின்னா ஏன்டா டேய் இந்த காலகட்டத்தில் போய் இப்படிலாம் மாட்டுவீங்க, அந்தளவுக்கு காஜியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்ற அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட மனசுக்குள்ளே வந்து இருந்தது. என்ன அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் இருந்தாங்களா அது வந்து ஒரு பொண்ணே வந்து கிடையாது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் செட்டப், ஒரு குழுவே பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சிலரை வந்து போய் பிடிக்கிறது, புதுசாக வர ஃபாலோவர்ஸ் வந்து பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிச்சி அவங்ககிட்ட வந்து பேசி இந்த மாதிரி வீடியோ கால் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ சென்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிருவேன், ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி பார்த்தீங்கன்னா காசை பறிக்கக்கூடிய சித்து வேலைகளை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சில குழுக்கள் வந்து செய்கிறாங்க. இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து செய்கிறதா சொல்கிறாங்க. நம்ம மேக்ஸிமம் அந்த ஐடிஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியா சாஜி ஸோ இந்த மாதிரி ஒரு சில பார்த்தீங்கன்னா அமலா சாஜின்றதுக்காக சொல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் நேம் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். கவுடா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்ஸ்லாம் வந்து போட்டு இந்த மாதிரியான வேலைகளை வந்து செய்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த பிரியான்னு வந்தாவே அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது வந்து ஃபேக் அக்கௌண்ட் தான். என்னதான் வந்து ஃபேக் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே இன்னி வரைக்கும் ஃப்ரீயான்ற பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான ஐடிகள் இருந்து தான் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபைனலாக வந்து என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார். நம்ம பசங்களில் வந்து டிஸ்கஸ் பண்ணார். போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா அது வந்து நல்லதில்லை, நம்மளுக்கு வந்து பிரச்சனை, நம்மளுடைய மான பிரச்சனை, இதை வந்து நாமளே வந்து டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து டீல் பண்ணோம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கேங் கிட்ட வந்து பேசுகிறாரு. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உருதுவில் வந்து பேசுனாங்க. அதாவது வேறு லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க. ஹிந்தி லாங்குவேஜில் வந்து பேசினோடனே நம்மளுக்கு வந்து புரியலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு வந்து அமௌண்ட் வேணும், இல்லை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுவேன், இதை மட்டும் இங்கிலீஷில் போட்டு மற்ற பூரா ஹிந்தியிலே பேசி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கொண்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி அவர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேசி இந்த மாதிரி உன்னால் முடிஞ்சது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் வந்து உனக்கு காசு அனுப்ப மாட்டேன், நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா போய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், இத்தோட வந்து நிறுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து மிரட்டினோடனே அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நாள் வந்து மெசேஜ் பண்ணாங்க. திரும்ப சொல்லிக்கிறேன், இது இன்னும் ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உனக்கு அந்த இதை வந்து அனுப்புகிறேன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த காப்பியை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பயங்கரமாக வந்து மிரட்டி விட்டார். மிரட்டி விட்ட பிறகு அந்த கேங் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசவே கிடையாது. இவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜுக்கே போயிட்டு அவங்கள வந்து மிரட்டினதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்துட்டாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வந்து நடக்குது. என்ன ஏதுன்னே தெரியாமல் ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வருது, ஏதோ ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் உள்ளே போய் மாட்டுறவங்க தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் ஒரு விதமான ஸ்கேமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சேல் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைல் ரிலேட்டடாகவோ ஹெட்ஃபோன் ரிலேட்டடாகவோ ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இமேஜஸ் எல்லாமே வந்து நல்லா ஹை குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆப்பிள் ஐஃபோனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆப்பிள் ஐஃபோன் செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 கிடைக்குது, 6000 கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்து போஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்பி நிறைய பேர் காசு கட்டி வாங்கின பிறகு தான் தெரியும் அது பார்த்தீங்கன்னா சைனா மேடு ஃபோனாக இருக்கும். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஆப்பிள் ஸ்டிக்கராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேலைகள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து செய்கிறாங்க. நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் உள்ளே போயிட்டு வந்து மூழ்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டேஞ்சர் இருக்குது. சும்மா போகிறோமா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணுறோமா, ரீல்ஸை பார்க்குறோமா, வெளியில் வந்தோமா அதோடு இருக்கணுமே தவிர தேவையில்லாத ஐடிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து மூக்க விட்டோம் அப்படின்னா தேவையில்லாத வம்புகளில் நாம் வாட்டி நம்முடைய கழுத்தை தான் வந்து அறுத்துக்கு தோணும். ஸோ இந்த வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.